ஈரான் எமது நாட்டின் மீது அதிபயங்கர கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்கிறது. இஸ்ரேல் கடும் குற்றச்சாட்டு. பிப்ரவரி 28 முதல் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் இராணுவ நடவடிக்கைக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கிளஸ்டர் வெடிமருந்துகள் பொருத்தப்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் வெள்ளிக்கிழமை குற்றம் சாட்டியது. இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துல்லியமான இடம் அல்லது நேரத்தை இராணுவம் குறிப்பிடவில்லை. இருப்பினும் வியாழக்கிழமை இரவு மத்திய இஸ்ரேலில் படமாக்கப்பட்ட வீடியோ காட்சிகளில் பிரகாசமான புள்ளிகள் தரையை நோக்கி இறங்குவதை காண முடிந்ததாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காட்சிகளை ஆய்வு செய்த வெடிமருந்து நிபுணர் ஒருவர் அந்த படங்கள் கிளஸ்டர் வெடிமருந்துகளை கொண்ட ஒரு ஏவுகணை வெடிப்பதை காட்டுவதாக தெரிவித்துள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. ஈரானிய படைகள் பல சந்தர்ப்பங்களில் கிளஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் நடாவ் ஷோஷானி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவர்கள் கிளஸ்டர் வெடிமருந்துகளை பயன்படுத்துகின்றனர். பல சம்பவங்களில் அவர்கள் அவற்றை ஒரே நேரத்தில் பயன்படுத்தியுள்ளனர். மேலும் அவற்றை சிவிலியன்களுக்கு எதிராக பயன்படுத்துவது ஒரு போர் குற்றமாகும். நாங்கள் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று அவர் கூறினார். ஈரானோ அல்லது இஸ்ரேலோ 2008ஆம் ஆண்டு கிளஸ்டர் வெடிமருந்துகள் மீதான உடன்படிக்கையில் கையெழுத்திடவில்லை. இந்த உடன்படிக்கை அத்தகைய ஆயுதங்களை பயன்படுத்துதல், உற்பத்தி செய்தல், கையிருப்பில் வைத்திருத்தல் மற்றும் பரிமாற்றம் செய்வதை தடை செய்கிறது. தனித்தனியாக இஸ்ரேல் காவல்துறை கிளஸ்டர் குண்டுகளால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வீடியோ செய்தியை வெளியிட்டது. போரின் போது ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஷெல் தாக்குதல்களால் அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் கிளஸ்டர் வெடிமருந்துகள் குறைவாக அறியப்பட்ட ஆனால் அதிக ஆபத்தான அபாயத்தை குறிக்கின்றன என்று வெடிபொருள் அகற்றும் தொழில் வல்லுநர் ஒருவர் விளக்கினார். கிளஸ்டர் குண்டுகளை கொண்ட ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதாக இந்த வார தொடக்கத்தில் காவல்துறை தெரிவித்தது. இருப்பினும் அதன் துல்லியமான இடம் அல்லது நேரத்தை அதிகாரிகள் வெளிப்படுத்தவில்லை. ஈரானிலிருந்து ஏவப்பட்டதாக கூறப்படும் ஒரு ஏவுகணையின் சிதறல்களை வெடிபொருள் நிபுணர்கள் ஆய்வு செய்ததாகவும் அது கிளஸ்டர் வெடிமருந்துகளுடன் தொடர்புடைய இராணுவ கூறு என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் காவல்துறை ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. கிளஸ்டர் வெடிமருந்துகள் ஒரு பரந்த பகுதியில் ஏராளமான சிறிய வெடிபொருள்களை வெளியிடுகின்றன. இவற்றில் சில வெடிபொருள்கள் தாக்கத்தின் போது வெடிக்க தவறிவிடுகின்றன. இது சிவிலியன்களுக்கு நீண்ட கால ஆபத்தை ஏற்படுத்துகிறது. ஜூன் மாதம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்த 12 நாள் போரின் போது இஸ்ரேலில் உள்ள சிவிலியன் பகுதிகளில் ஈரான் கிளஸ்டர் வெடிமருந்துகளை வீசியதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் குற்றம் சாட்டியது. இச்செயலை சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்ட மீறல் என்று விவரித்தது.